ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொள்ளு பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் ரசம் ரெசிபி. இப்போ இருக்கிற கோல்டு கிளைமேட்டுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி இருமல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் வீக்லி 2 டைம்ஸ் இந்த ரசம் வச்சு குடிக்கிறதுனால சீக்கிரமாக க்யூர் ஆகும். அதே மாதிரி மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ரெகுலராக இதை எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கல் தூசு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொல்லை வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை சிம்மில் வச்சு கொல்லோட வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கொல்லை நல்லா வறுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரசம் நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த வறுத்த கொல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இதில் இப்போ அலசின கொல்லை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் குக்கர் இல்லாமல் ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே கொல்லை நல்லா வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. மார்னிங் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஓப்பன் பாட்டில் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இல்லை அப்படின்னா 1/2 அன் ஹவர் ஆகும். இப்போ குக்கர் மூடிட்டு நான் 5 விசில் விட்டுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையானதை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 1 மினிட் வறுத்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சே வறுத்துக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் சீரகம், அதையும் வறுத்துக்கிறேன். சில பேர் வறுக்காமல் அப்படியே பச்சையாகவே மிக்சியில் சேர்ப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் வறுத்து சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம். இப்போ இது வறுபட்ட உடனே எடுத்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. கொத்தமல்லி, சீரகம், மிளகு, இது கூட பூண்டு 5-6 பல் தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கொரன்னு ஒரு 2 சுற்று விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு. இப்போது குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பருப்பை மற்ற இருந்தாலும் மற்ற யூஸ் பண்ணியும் கடைஞ்சிக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று கொரன்னு விட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். இப்போ நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கிறேன். இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரசத்துக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கொஞ்சமாக கடுகு, ஒரு வரமிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சீரகம், இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ நம்ம வறுத்த அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு சிம்லேயே வச்சு செய்யுங்க, கருகிடக்கூடாது. இது கூட பெருங்காய பொடி, ரசத்துக்கு எப்போவுமே பெருங்காய பொடி சேர்ப்போம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கொள்ளு பருப்பு அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். கொள்ளு ரசத்துக்கு புளி கம்மியாக தான் சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு பழைய புளியாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் லைட்டாக நுரக்கட்டி வந்தோடனே கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிடும், இல்லைனா உப்பு கரிச்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.